இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ் தேங்குழல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து 1 ஹவர் ஊற வச்சுருக்கோம். 2 கப் உளுத்தம்பருப்புக்கு 1/2 கப் சாப்பாடு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். ஏன்னா கடைசியில் அரிசியும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து போட்டிங்கன்னா அரிசி உங்களுக்கு உடையாது, நல்லா அரையாது. அரிசியை சேர்த்து அதில் ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி ஓரளவுக்கு அரைஞ்சப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நமக்கு அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு உளுத்த வடைக்கு ஆட்டுற பதத்தில் ஆட்டிக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். இது அரையிட்டோம். நம்ம தேவையான அளவு தண்ணி அப்பப்போ பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க, ரொம்பலாம் ஊற்றாதீங்க. அதே மாதிரி இப்போ தண்ணி வேணும்னா நம்ம செக் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அவசரப்பட்டு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ ரொம்ப கெட்டியாயிருச்சு. ஸோ லைட்டாக முன்ன ஊற்றுன மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ நமக்கு உளுத்தம்பருப்பை அரைச்சாச்சு. இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து போட்டிங்கன்னா அது நவரக்கூடாது, களையக்கூடாது, போட்டது போட்ட மாதிரியே இருக்கணும். இந்த பதம் தான் நமக்கு கரெக்டு. இப்படி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு உளுத்தம்பருப்பு ஃபுல்லாக அரைஞ்சிச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்தப்புறம் நீங்கள் பருப்பை வாரிடலாம். இப்போ நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வெல்லம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கரையட்டும். இதுக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது. நல்லா கரைஞ்சி ஒரு 2 வாட்டி நுர வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 டைம்ஸ் வரணும். இந்த மாதிரி வந்த அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு. அப்போ உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயிற கேப்பில் இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு புளியறதுல அதில் மாவு ஃபில் பண்ணலாம். ரொம்ப நிறைய மாவு ஃபில் பண்ணிடாதீங்க, அப்போ உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாக ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவு ஃபில் பண்ண அப்புறம் நீங்கள் முறுக்கு புளியிற மாதிரி புளியலாம். நீங்கள் டைரெக்டாகவே புளியலாம், இல்லைன்னா ஒரு கரண்டி மேலே புளிஞ்சு வச்சு போட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் கிடையாது, கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரை ஆயிரும். இது ப்ரௌன் ஆகணுன்னுலாம் அவசியமே கிடையாது. ஒரு 1 மினிட்குள்ளேயே இது ஃப்ரை ஆயிரும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நமக்கு ப்ரௌன் கலர் ஆக தேவையில்லை, இந்த மாதிரி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம வெள்ளை பாவில் இதை முக்கி எடுக்கணும். சூடாகவே போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக பாவு உரியும், இல்லைன்னா பாவு உரியாது. இந்த மாதிரி டிப் பண்ணி 2 சைடும் திருப்பி ஒரு 2 or 3 டைம்ஸ் திருப்பி எடுத்துருங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.